முக்கோணவியல் விகிதங்கள் ஏணிக்கதை. வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் முக்கோணவியல் விகிதங்களை கற்போம். ஒரு ஏணி சுவரில் சாய்ந்திருப்பதை கற்பனை செய்யுங்கள். இது ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்குகிறது. 3 பக்கங்கள் உள்ளன. கோணத்திற்கு எதிர்ப்பக்கம் எதிர்ப்பக்கம், கோணத்திற்கு அடுத்துள்ளது அடுத்த பக்கம், மற்றும் மிக நீளமான சாய்ந்த பக்கம் கர்ணம். இப்போது 6 விகிதங்கள். சைன் தீட்டா என்பது எதிர்ப்பக்கம் வகுத்தல் கர்ணம். காஸ் தீட்டா என்பது அடுத்த பக்கம் வகுத்தல் கர்ணம். டேன் தீட்டா என்பது எதிர்ப்பக்கம் வகுத்தல் அடுத்த பக்கம். இந்த மூன்றின் தலைக்கீழாக கோசெக், செக் மற்றும் காட் கிடைக்கும். எளிதாக நினைவில் வைக்க சோ காடோ என்று சொல்லுங்கள். சோ என்றால் சைன், எதிர் கர்ணம். கா என்றால் காஸ், அடுத்த கர்ணம். டோ என்றால் டேன், எதிர் அடுத்த. இந்த விகிதங்கள் மூலம் நாம் கட்டிடங்களின் உயரம், மலைகளின் தூரம் மற்றும் நிழலின் நீளத்தையும் கணக்கிட முடியும். ஏணி எப்போதும் ஒரு கதையை சொல்கிறது.